இனிஷியேட்டில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறத இடத்துல கொடுத்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸை டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து வெவ்வேறு இடத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அங்கிருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ டைப்பர்ஸ் ஆகட்டும், மெடிக்கல் ரிலேட்டட் ஆகட்டும், பெரிய 1997 தோணும். இன்னைக்கு 1000 மாணவர்களுக்கு மேலே அது படிச்சுட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் வணக்கம். வருகின்ற ஜனவரி மாதம் 23, 24 தேதிகளில் கரூர் கிளஸ்டரில் வந்து பையர் செல்லர் மீட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அது இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸும் டெக்ஸ்டைல் கமிஷனர் ஆஃபீஸ் மூலிமா நிஃப்டி அதெல்லாம் அந்த ஏற்பாடை வந்து பண்ணியிருக்கோம். இங்கே 50 ஸ்டால் வந்து நிறுவி அதில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸை வந்து மெயினாக எக்ஸிபிட் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணி தொழிலை வந்து மேம்படுத்துறது தான் இந்த பையர் செல்லர் மீட்டோட முக்கிய நோக்கம். இதில் என்ன ஆக போகுது அப்படின்னாக்கா, நம்ம பேசிக் ப்ராடக்ட்லேருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியை எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது இப்போ 60 ரூபா 70 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கிற 1 மீட்டர் துணியை வந்து எப்படி 300 ரூபா 400 ரூபா பண்ணுறதுங்கிறது இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸோட நோக்கம். இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 10 இடத்துல இந்தியாவில் நிறுவியிருக்கு. அந்த 10 சென்ட்ரல் ஆஃப் எக்ஸலன்ஸில் இருந்தும் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் வந்து இதில் வந்து கலந்துக்க போகிறாங்க. செமினாரும் அவங்க பார்ட்டிசிபேஷனும் அவங்க இருக்க போகுது. ஸோ இண்டிவிஜுவலாகவும் ஒவ்வொருத்தரும் அவங்க கூட கேட்டு அவங்க தொழிலை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுபோக மிஷினரி சப்ளையர்ஸ், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் தயாரிக்கக்கூடிய மிஷினரி சப்ளையர்ஸும் இங்கே வந்து ஸ்டால் போடுறாங்க. ஸோ அதில் பேஸ் ஐடியாவும் நம்மளுக்கு கிடைக்கும், அவங்கக்கிட்ட இருந்து நம்மளுக்கு நோஹோவும் கிடைக்கும். அதே மாதிரி ரா மெட்டீரியல் சப்ளையர்ஸ் லைக் ரிலையன்ஸு, லினன் சப்ளையர்ஸு, ஃபேப்ரிக் மேக்கர்ஸு அவங்களும் வர்றாங்க. அப்புறம் உள்நாட்டு எக்ஸ்போர்ட்டர்ஸை ஊக்குவிக்கிறதுக்கும் அவங்களுக்கும் தனிப்பட்ட ஸ்டால்ஸு கொடுத்துருக்கோம். மூலியமாக நம்ம இண்டஸ்ட்ரி பல மடங்கு உயர்றதுக்கு நல்ல வாய்ப்பு.